இந்த வீடியோல படித்ததில் பிடித்த ஒரு கதை இந்த வீடியோல கேட்க போறோம். தலைப்பு இதுதான் காரணம். எழுதியது யாருன்னு தெரியல. அவருக்கு நம்ம பாராட்டுக்கள். பொதுவாவே வாழ்க்கையில நாம தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதாவது அவேர்னஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கும் கத்துக்கிறதுக்கும் அப்பப்போ சில சந்தர்ப்பங்கள் வரும். ஆனா அந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தானா அது அப்படிங்கிறது நமக்கு தெரியாம கூட இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நம்ம ஃபேஸ் பண்றப்ப, அது நிறைவேறப்ப தான், ஓ! இதுதானா அது அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் அனுபவமாவே மாறுது. இது அடிப்படையா வச்சு எழுதப்பட்ட இந்த கதை, இதுதான் காரணம். ஒரு குட்டி கதை. கேட்கலாமா? சாளுவ மன்னன் ஒரு நாள் கனவில் தனக்கு நள மகாராஜன் வந்து ஒரு புதுரக தின்பண்டத்தை கொடுத்தது போல கனவு கண்டான். இது போன்ற தின்பண்டத்தை செய்து தருமாறு தன் சமையல்காரனுக்கு கட்டளையிட சமையல் கட்டுக்குச் சென்றான். அப்போது சமையல்காரன் அது போன்ற தின்பண்டத்தையே தயாரித்து தின்று கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் மன்னன். தன்னையே மன்னன் உற்று கவனிப்பதைக் கண்ட சமையல்காரன் சட்டென தான் சாப்பிடும் பண்டத்தை எடுத்து மறைத்தான். ஆனால் மன்னனோ, அது என்ன, இப்படி கொடு, நானும் சாப்பிடுகிறேன் என்றான். சமையல்காரனோ, இதையெல்லாம் தாங்கள் சாப்பிடக்கூடாது மன்னா, ஒரே புளிப்பும் காரமுமாய் இருக்கும் என்றான். ஆனால் மன்னனோ அதை எடுத்து சாப்பிட்டு விட்டு, பேஷ் பேஷ், ரொம்ப நன்றாக இருக்கிறது. இனிமேல் இந்த தின்பண்டத்தை வாரத்திற்கு ஒரு முறையாவது தயாரித்து எனக்கு சாப்பிடக் கொடு என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். ஆனால் அன்று இரவு மன்னனால் சரியாக தூங்க முடியவில்லை. வயிற்றில் வலியும் இரைச்சலும் ஏற்பட்டது. எனவே படுக்கையில் உட்கார்ந்து ராணியை எழுப்பி தனக்கு தூக்கம் வரவில்லை என்று கூறினான். அதை கேட்ட ராணி, மன்னா, உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? நம் மகனின் மோசமான நடத்தையை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். அவனுக்கோ இளம் வயது, விரைவில் திருந்தி விடுவான். தாங்கள் கவலைப்படாதீர்கள் என்று கூறினாள். அதுவரை மன்னனுக்கு தன் மகனின் நடத்தை பற்றி தெரியாது. ராணி சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனான் மன்னன். ராணியோ மறு நிமிடமே நன்கு தூங்கலானாள். மன்னனுக்கு வயிற்று வலி அதிகரித்தது. அதனால் ராஜ வைத்தியரை அழைத்து வர ஆளை அனுப்பினான். வைத்தியரும் வந்து மன்னரை பரிசோதித்து பார்த்துவிட்டு, அவன் உடலில் எந்தவித கோளாறும் இல்லையே என்பதை கண்டுபிடித்து திகைத்து நின்றான். அப்போது அங்கு வந்த பொக்கிஷ அதிகாரி, அரசே, தங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்று கேட்டு வந்தேன். பொக்கிஷத்தில் பணம் இல்லை, ஆனால் செலவு அதிகம் என்றுதானே கவலைப்படுகிறீர்கள்? அதற்கு ஏதாவது வழியா இல்லாமல் போய்விடும். விரைவில் கண்டுபிடித்து விடலாம் அரசே, கவலைப்படாதீர்கள் என்றான். அதே சமயம் இங்கு வந்த சேனாதிபதி, அரசே, தாங்கள் சரியாக தூங்கவில்லையாமே, அண்டை நாட்டு மன்னன் நம்மை தாக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான் என்று கவலைப்படுகிறீர்களா? நம் படைகளின் பலம் மிக அதிகம். அவனது படைகளை நாம் விரட்டி விடுவோம், கவலைப்படாதீர்கள் என்றான். அப்போது அங்கு வந்த அமைச்சரும், நாட்டில் லஞ்ச ஊழல் அதிகாரிகள் அதிகரித்து விட்டார்கள் என்று கவலைப்பட்டா தாங்கள் தூங்காமல் இருக்கிறீர்கள். அந்த அதிகாரிகளை விரைவில் கண்டுபிடித்து வேலையில் இருந்து நீக்கி விடுகிறேன் என்றான். மன்னன் அவர்களை எல்லாம் போகச் சொல்லிவிட்டு தன் வயிற்று வலி பற்றி தன் தாயாரிடம் கூறி ஏதாவது லேகியம் வாங்கி சாப்பிட நினைத்து அவளை காணச் சென்றான். அவனது தாயார் அவனை கண்டதும், உனக்கு தூக்கமே வரவில்லையாமே? எப்படி வரும்? நீ உன் மகனை பற்றியும் பொக்கிஷ நிலைமையை பற்றியும் நாட்டின் பாதுகாப்பு பற்றியும் அதிகாரிகளின் நடத்தை பற்றியும் நினைத்து கவலைப்பட்டிருப்பாய். ஆட்சியில் உள்ள மன்னனால் சரியாக தூங்க முடியாதுதான். இதற்காகத்தானே உன் தந்தை தன் பொறுப்பை எல்லாம் உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன்னை நாட்டின் மன்னனாக்கிவிட்டு இப்போது அவர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். மன்னனுக்கு எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அவனுக்கு தூக்கம் வராதுதான் என்றாள். அதை கேட்டு மன்னனும், அம்மா, எனக்கு தூக்கம் வராததற்கு காரணம் சாப்பாடு சரியாக இல்லாததுதான் என்றான். எனவே அவளும், ஆமாம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்க உணவை ருசித்து சாப்பிடக்கூட முடியாதுதான். எனவே பிரச்சனைகளுக்கு நீயே வழி கண்டுபிடி, அப்போதுதான் உனக்கு தூக்கம் வரும். நன்கு ஒரு மன்னன் தூங்குகிறான் என்றால்
அவன் நாட்டு மக்கள் சுகமாக இருக்க வேண்டும், அல்லது மன்னன் ஆட்சி பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும். ஒரு நல்ல மன்னன் ஆட்சியில் தானே கவனம் செலுத்துவான். அதனால்தான் உனக்கு தூக்கம் வரவில்லை என்றாள் மன்னனின் தாயார். ஒரு வயிற்று வலி தனக்கு இவ்வளவு விஷயங்களை உணர்த்தியதா என்று மன்னன் ஆச்சரியப்பட்டு போனான். வயிற்று வலியை உண்டாக்க காரணமாக இருந்த தன் சமையல்காரனை மன்னன் அழைத்து அவன் தனக்கு உதவி செய்தான் என கூறி பரிசுகளை கொடுத்தபோது சமையல்காரன் ஒரேடியாக திகைத்துத்தான் போனான். இதுதான் காரணம். சிறுகதை முற்றும்.